Hello friends, welcome to my channel Happyhomemakerradha. இப்போ நம்ம வீடியோல பேபிக்கான ஒரு weight gain ரெசிபி தான் பார்க்க போறோம். நிறைய குழந்தைங்க முட்டை சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பாங்க. அந்த ஸ்மெல் பிடிக்காம இருக்கும். நீங்க இது மாதிரி தோசை ஊத்தி கொடுக்கும்போது அவங்களுக்கு அதிகமான சத்துக்களும் உடம்புல சேரும். அதே மாதிரி முட்டை விரும்பாத குழந்தைங்க கூட இதை சாப்பிட்டுருவாங்க. இப்போ நம்ம எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் குழந்தைக்குங்கிறதுனால. ஒரு 3 சின்ன வெங்காயமும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துருக்கேன். இஞ்சி நம்ம தோசை கூட சேர்த்து அரைக்கிறனால ஃப்ளேவர் தான் கிடைக்குமே தவிர காரமாக இருக்காது. ஸோ பயப்பட தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், இஞ்சி இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் இந்த தோசையை நீங்கள் 9 மாதத்துக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். 1.5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சமாக காரத்துக்கு மிளகோ அப்படி இல்லைன்னா ஒரு பாதி பச்சை மிளகாவை கூட சேர்த்துக்கலாம். பட் இதுக்கு ரொம்ப காரம் தேவைப்படாது. அதே மாதிரி நீங்கள் எந்த சைட் டிஷ்ஷும் இதில் சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்க கூட முட்டை ஸ்மெல் பிடிக்காதவங்க இதே மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் பெரிய பசங்க ஒரு 3 வயசு 4 வயசு உள்ளவங்க குழந்தைங்க கூட நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். முட்டை ஸ்மெல்லே பிடிக்காது, சாப்பிடவே மாட்டாங்க. பட் இதில் கொஞ்சம் கூட ஸ்மெல்லே இருக்காது. ஸோ தாராளமாக கொடுக்கலாம். அவங்களுக்கு வெங்காயம் நீங்கள் இது மாதிரி மிக்சியில் சேர்க்காம சின்ன சின்னதாக கட் பண்ணி தோசை மாவில் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஊற்ற போகிற தோசையில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு முட்டையில் 3 தோசை ஊற்றலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். முட்டையை இது மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பீட்டர் வச்சு கூட நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அந்த சட்னி அரைச்ச பிறகு அது கூடவே சேர்த்து நீங்கள் இதை அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நான் இது கூட சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு 11 o'clock போல் கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை மட்டும் அப்படியே தோசை மாதிரி ஊற்றி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் தோசை மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா சத்து மாவு கூட சேர்த்துக்கலாம். நல்லா தான் இருக்கும். நான் இப்போ இதில் இட்லி மாவு சேர்த்துக்க போகிறேன். இந்த தோசை முட்டை நம்ம சேர்த்துக்கனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர்டாக இருக்கும். கொஞ்சம் கூட நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. முட்டை ஸ்மெல் இருக்கவே இருக்காது. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல ஊற்றிக்கிறேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் 9 மாதம் குழந்தைக்கு இந்த தோசை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறனால ரொம்ப மெல்லிசாக ஊற்றாமல் கொஞ்சம் பேன் கேக் மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி இந்த தோசை ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம முட்டை சேர்த்துருக்கோங்கிறனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம பன்னெல்லாம் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். குழந்தைங்களுக்கு எண்ணெய்லாம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது தான். ஸோ நமக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை விட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம ஆப்பம்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி நல்லா ஹோல்ஸ் நிறைய நல்ல செம சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட இந்த தோசை வச்சு கொடுக்கலாம். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கனால ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. நிறைய பேர் பேபி வெயிட் கெயின் ரெசிபி தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் லாஸ்ட்டு 2-3 வீடியோ பேபிக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். இன்னும் வரப்போகிற வீடியோஸில் நான் நிறைய பேபி கேர் வீடியோஸ், ஸ்கின் கேர் வீடியோஸ், ஹேர் கேர் வீடியோஸ்லாம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலில் வர வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். கண்டிப்பாக குழந்தைங்க இருக்க வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.